ஹலோ கைஸ், இந்த வருஷம் ஐபிபிஎஸ் பிஓ எக்ஸாமுக்கு பேங்க் ப்ரிஃபரன்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் டீட்டெயிலான டேட்டாவை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நீங்கள் போய் ஒர்க் பண்ணக்கூடிய இடம், அதாவது ஒர்க் பண்ணக்கூடிய பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குதா, தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த அளவுக்கு நான் மேக்ஸிமமாக இருக்க முடியும், எவ்வளோ பிரான்ச்சு, என்ன க்ரோத் அப்படின்ற டிஃப்ரெண்ட்டான பெர்ஸ்பெக்டிவ்ஸில் டேட்டா எடுத்து வந்திருக்கோம். இதில் வந்து ஒரு கன்க்ளூசிவ் பாயிண்ட்டுமே இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க முடிவு பண்ணலாம். ஸோ நாங்க வந்து உங்களுக்கு கிளியரா இருக்கிற மாரியான ஒரு கன்க்ளூஷன் தான் எடுத்துட்டு வந்திருக்கோம். இவ்ளோ டேட்டா தேவையா அப்டின்னா, எஸ் கண்டிப்பா தேவை. ஏன்னா, நீங்க ஒர்க் பண்ண போற இடம் நீங்க வந்து டிசைட் பண்றது அந்த அந்த லிஸ்ட் வந்து பிரிஃபரன்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ அப்ப நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ள நான் வந்துட்டேன். இந்த பேங்க்குக்குள்ள எனக்கு கிடைச்சிட்டா போதும் அப்டின்ற ஒரு கன்க்ளூஷன நீங்க அத எடுத்திருக்கணும். ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்றது தான் நாம இந்த மாரி வீடியோஸ்ல நெறைய டேட்டா எடுத்து வந்திருக்கோம். லைனா ஒன் பை ஒன் போலாம். ஸோ சாருமே நெறைய எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. ஸோ ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். எஸ் கைஸ். ஒரு சில விஷயங்கள் நாங்க எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல. இந்த இமேஜே உங்களுக்கு புரிய ம். வச்சுரும். ஸோ அந்த மாரி தான் நாங்க ரெப்ரசென்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பா இது இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். நெறைய விஷயம் இது இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்களும் லேர்ன் பண்ணிக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கிற விஷயத்த கண்டிப்பா ஒரு டைம் நீங்க ஹோல்ட் பண்ணி எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்ப எல்லாம் இத பாருங்க. ஏன் அப்படின்னா நம்ம என்னலாம் குடுத்துருக்கோம் அப்படின்னா, எப்ப எஸ்டாப்ளிஷ் ஆச்சு, ஸ்டாட்டிக் பார்ட் நம்ம உள்ள ஆட் பண்ணியிருக்கோம். இப்பலாம் ம். ஸ்டாட்டிக் கொஸ்டின்ஸ் நெறைய கேட்கறாங்க. சரியா? டொமஸ்டிக் பிரான்ச்சஸ் அதாவது ஆல் ஓவர் இந்தியாவுல இருக்கு. நம்ம இன்டர்நேஷனல்லயும் இருக்கு. தனியா நம்ம இந்தியாவுல என்ன இருக்கு? தமிழ்நாட்டுக்குள்ள எவ்வளவு பிரான்ச்சஸ் இருக்கு? பிளஸ் அதெல்லாம் நான் எக்ஸிகியூட்டிவ் சேர்மன்லாம் இப்ப யார் இருக்காங்க நம்ம குடுத்துருக்கோம். இதுவும் ஸ்டாட்டிக் பார்ட் தான். பிளஸ் எம்டி அண்ட் சிஓ. இப்ப கரண்ட்டா யார் அப்பாயிண்ட் பண்ணாங்கன்னு நம்ம குடுத்துருக்கோம். இப்ப கனரா பேங்க்குக்கு புதுசா ஒரு எம்டி அண்ட் சிஓ போட்டுருக்காங்க. சோ நம்ம அந்த டேட் வைஸுமே குடுத்துருக்கோம். சரிங்களா? அதுவுமே இம்பார்ட்டன்ட் தான். பிளஸ் ஒரு பினான்சியல் ஸ்னாப்ஷாட் குடுத்துருக்கோம். இது என்ன அப்டின்னா பிசினஸ் எவ்வளவு இருக்கு? டெபாசிட் எப்படி இருக்கு? கிராஸ் அட்வான்ஸஸ் எப்படி போயிட்டு இருக்கு? நெட் ப்ராஃபிட் எவ்வளவு இருக்கு குரோர்ல? அப்படின்னு சொல்லி நம்ம டீட்டெயிலா குடுத்துருக்கோம். பிளஸ் இந்த சைடுல இருக்கிறதெல்லாம் டாப் 5 சரிங்களா? நெட் ப்ராஃபிட்ல யார் அதிகமா இருக்காங்க. சோ இது வைஸ் குடுத்துருக்கோம். இதுல ஒண்ணே ஒண்ணு பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பிசினஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேட் பேங்க் இருக்கு. சோ அத நாங்க உள்ள இன்க்ளூட் பண்ணிருக்கோம். இங்க கீழயே குடுத்துட்டோம். ஸ்டேட் பேங்க் இஸ் நாட் பார்ட் ஆஃப் இந்த 11 பேங்க்ல கிடையாது. நீங்க அந்த 11 பேங்க்ல ஸ்டேட் பேங்க் தேடிட்டு இருக்க வேணாம். ஒரு சிலர் புதுசா ம். பாக்குறவங்க. சோ இது ரொம்ப உங்களுக்கு முக்கியமான விஷயமா இருக்கும் கைஸ். பிளஸ் இன்டர்நேஷனல்ல நம்ம பேங்க்ஸ் எங்க பிரசன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி இங்க குடுத்துருக்கோம். ஒரு சிலர் ஐடில இருப்பீங்க. ஐடில இருந்து குவிட் பண்ணிட்டு இங்க வந்திருப்பீங்க. நான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஆன்சைட் போணும். இந்த மாரிலாம் வந்து பாத்தீங்கன்னா, அவங்க எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க இல்ல சார். எஸ் ம். அவங்களுக்கு இதுவுமே நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். நீங்க வந்து எஸ். கரியர்ல நல்லபடியா போயிட்டு இருக்கீங்க. எனக்கு வந்து ஃபாரின் கண்ட்ரி போணும். அங்க இருக்கிற பிரான்ச்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வேணும்னாலுமே ஃபியூச்சர்ல வாங்கிக்கலாம். சரியா? சோ அதையுமே நம்ம பார்த்து சூஸ் பண்ணணும். ஓகேவா? அதுக்காக தான் நாங்க இது எல்லாமே கொண்டு வந்திருக்கோம். எஸ். மெயினா. இதுல இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா, டீட்டெயிலா உள்ள இருக்கு. நம்ம அடுத்தடுத்து ஸ்லைடுக்கு எஸ். போலாம் நம்ப. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, ப்ராஃபிட் படி எது டாப்ல இருக்குது அப்டின்னா, இப்ப கரண்ட்டா கரண்ட்டா ஓகே. கரண்ட்ல. பேங்க் ஆஃப் இந்தியா தான் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா பெர்ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. நல்லா வந்து ஆமா. ப்ராஃபிட் கட்டிட்டு இருக்காங்க. அப்புறம் பேங்க் ஆஃப் பரோடா, பஞ்சாப் நேஷனல் பேங்க், கனரா பேங்க், யுபிஐ, இந்தியன் பேங்க் ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்டர்ல வரும். ஸோ நெக்ஸ்ட் ஒன்னொன்னா நான் ஸ்கிப் பண்றேன். இதுல வேணும் அப்டின்னா நீங்க பாஸ் பண்ணி பாருங்க. பட் ஏன் நான் இத வந்து ஒன்னொன்னா ஸ்கிப் பண்றேன் அப்டின்னா, நமக்கு இந்த சின்ன சின்ன டேட்டா மட்டும் போதும். இந்த இந்த வீடியோக்கு ரொம்ப டீட்டெயிலா அந்த அளவுக்கு தேவையில்ல. ம். ஓகே. ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த அந்த 5 டாப் 5ல இருக்கக்கூடிய பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, ரொட்டேட் ஆயிட்டே இருக்கும். உள்ள ஒண்ணு பின்னாடி ஒண்ணு, ம். முன்னாடி பின்ன அப்டி இருக்கும். மாறிட்டே ஓகேவா? வந்துட்டே இருக்கும். ஸோ, இது நம்ம டிஃபரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கலாம். ஸோ, இங்க பாருங்க. சேம் அதே தான் நம்ம குடுத்துருக்கோம். பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, டெபாசிட்ஸ்ல, ஆமா. நெட் ப்ராஃபிட்ல பிசினஸ்ல எல்லாமே இப்ப நம்ம கரண்ட்டா குடுத்துருக்கோம். இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஃபங்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. ஓகே. எஸ். பிளஸ் இதுல இன்னொரு விஷயம் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, இன்டர்நேஷனல் பிரசன்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு நம்ம குடுத்துருக்கோம். நம்ம ம். சொன்னோம்ல, கண்ட்ரீஸ் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் போணும்னு நெனைக்கிறீங்க அப்படின்னா, இதையுமே தெரிஞ்சுக்கோங்க. அதிகமா இருக்கிறது பேங்க் ஆஃப் பரோடா தான். இந்த ம். 11 பேங்க்ல பேங்க் ஆஃப் பரோடா. சோ நான் இன்டர்நேஷனல் பிரசன்ஸ் ஓரியன்டடா தான் நான் யோசிக்கிறேன் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேங்க் ஆஃப் பரோடா குடுங்க. அடுத்தது பேங்க் ஆஃப் இந்தியா குடுங்க. அடுத்தது பஞ்சாப் நேஷனல் பேங்க் குடுங்க. ம். சரிங்களா? எஸ். எஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வேக்கன்சி சார். ம். வேக்கன்ஸீஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா, எது அதிகமா வேக்கன்ஸி இருக்குன்னா, பேங்க் ஆஃப் பரோடா தான். ஸோ, அப்ப ஒரு கனெக்ஷன் இருக்கு பாருங்களேன். இந்த இடத்துல பேங்க் ஆஃப் பரோடா அந்த இன்டர்நேஷனல் பிரசன்ஸ் இருக்குது. நல்லாவும் பெர்ஃபார்ம் பண்றாங்க. அட் த சேம் டைம் வேக்கன்ஸி அதிகமா குடுத்துருக்காங்க. ஸோ, அப்ப இதுல இன்னொன்னு விஷயம். எதிர்பார்க்காத விஷயம் என்னன்னா, ம். பேங்க் ஆஃப் பரோடா லாஸ்ட் 3 இயர்ஸா வேக்கன்சி குடுக்குறது தான். ஒரு 3 வருஷமா வேக்கன்சியே குடுக்கல. 3 ம். வருஷமா வேக்கன்சி குடுக்குறாங்க. அதுவும் இந்த வருஷம் ஹையஸ்ட் வேக்கன்சி. மேபி எஸ். நெக்ஸ்ட் இயர் வந்து வேக்கன்சிஸ் அதிகமா வருமா பேங்க் ஆஃப் பரோடாலனா, கொஞ்சம் கம்மி பண்ணலாம். மேபி. எஸ். இப்ப இந்த விஷயம்லாம் இருக்கு. அப்ப இன்னொரு விஷயம் யோசிக்கும்போது, பேங்க் ஆஃப் பரோடாவோட பிரான்ச்சஸ் நம்ம கிட்ட அதிகமா இருக்கா தமிழ்நாட்ல? அப்டின்னா, ம். எஸ் அந்த டேட்டாவுமே இருக்குது. எஸ். ஸோ அதுவுமே நம்ம பார்ப்போம். அதுவுமே வச்சிருக்கோம். எஸ். பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல டாப் நம்ம வச்சிருக்கோம். எந்த பேங்க் வந்து அதிக அப்படியே ஒரு ஆர்டரா நம்ம குடுத்துருக்கோம். ம். சரிங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டல் அமௌண்ட் ஆஃப் அந்த வேக்கன்சில ம். இந்த ஆர்டர் தான். ஸோ இந்தியன் பேங்க் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நாட் ரிப்போர்ட்டட்ல இருக்கிறாங்க. பெர்சன்டேஜ் வைஸ் அதையுமே நம்ம ம். குடுத்துருக்கோம். எவ்வளவு வேக்கன்சி அப்படின்னு சொல்லி. சரி இப்ப நாம எப்படி சூஸ் பண்றது?
எஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நெட் ப்ராஃபிட் படி பார்த்தோம்னா, சேம் அதே மாரி பேங்க் ஆஃப் பரோடா வந்து பார்த்தீங்கன்னா, டாப்ல இருக்காங்க. லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல ம். இதுதான் டாப்ல இருந்திருக்கு. இப்போ கரண்ட்ல ஸ்டேட்டஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கு. இப்போ ம். எண்ட்ல முடியும் போது எந்த பேங்க் போயினாலும் மாறலாம். நாம அதை சொல்ல எஸ். முடியாது, ப்ரெடிக்டும் பண்ண முடியாது. அதான் பேங்க் ஆஃப் பரோடா. எஸ். இப்போ பேங்க் ஆஃப் பரோடா, யூனியன் பேங்க், கனரா பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், இந்தியன் பேங்க். இந்த 5 மட்டும் எடுத்து பாருங்களேன். இப்போ அடுத்த ஸ்லைட்ல வந்து நம்ம அதே எடுத்து இந்த பார்த்தோம்னா 6 மோஸ்டா இந்த 6 வந்து பாத்தீங்கன்னா 6 எடுத்துக்கலாம் சார். இந்த ம். 6 வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா உள்ள வந்துட்டே இருக்கும். எஸ். இப்ப அடுத்த இதுல பார்த்தோம்னா, சேம் இப்ப நெட் ப்ராஃபிட் சேம் அதே தான் நம்ம குடுத்துருக்கோம். இப்ப இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா மேல இருப்பாங்க. ஸோ இது எத பொறுத்து இருக்குன்னா, டோட்டல் பிசினஸ் பொறுத்து இருக்குது. பிசினஸ், இப்ப மார்க்கெட் நீங்க ஷேர்ஸ். இதுல பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் படி பார்த்தோம்னா, பேங்க் ஆஃப் பரோடா மேல இருப்பாங்க. யூனியன் பேங்க் இருப்பாங்க அடுத்து. அப்புறம் கனரா பேங்க். ஸோ இப்ப இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, பிசினஸ்ல யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா மேல இருக்காங்க. பேங்க் ஆஃப் பரோடா, பஞ்சாப் நேஷனல் பேங்க், கனரா பேங்க், இந்தியன் பேங்க். ஸோ சார் சொன்ன மாரி அந்த 6 பிளேஸ நீங்க பார்த்தீங்கன்னா, சேம் அவங்களுக்குள்ளேயே தான் வந்து பார்த்தீங்கன்னா, மேல கீழ இருக்கிறாங்க. ஸோ அப்ப இந்த 6ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த ஆர்டர்ல வேணாலும் நீங்க குடுக்கலாம். பட் இருந்தாலும் நமக்கு என்ன தோணும் அப்டின்னா, இல்ல எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா இத சொல்லுங்க. ஸோ கண்டிப்பா. அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே தோணும். ஸோ அதுக்குமே அடுத்தது நாம போலாம். வச்சிருக்கோம் நம்ம. ஸோ இப்ப நம்ம என்ன பண்றோம், ரீஜியன் வைஸா நம்ம பிரிச்சு பார்க்கலாம். ஓகே நார்த், ஈஸ்ட் இதெல்லாம் பிரிச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன சவுத். ஸோ அப்ப சவுத்ல என்னென்ன இருக்குது டாப்பா? கனரா பேங்க், இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இது வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஓகேங்களா? சவுத் ஏரியாவுல மோஸ்டா கவர் ம். பண்ணியிருக்கிறது இந்த பேங்க்ஸ். பிரான்ச்சஸ் ரொம்ப அதிகம். ம். எஸ். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் இந்தியா மோஸ்டா பேஸ் பண்ணி, நார்த் இந்தியா, ஈஸ்ட் இந்தியா. ஈஸ்ட் ம். இந்தியாவுல யூகோ பேங்க் மட்டும் இருக்கு. பேஸ் பண்ணி நம்ம குடுத்துருக்கோம். எஸ். சரிங்களா? எஸ். எஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சவுத் ரீஜியனுக்கு ஏத்த மாரி நம்ம அந்த 3 பேங்க்க எடுக்கிறோம். ம். ஓகே. எஸ். நெக்ஸ்ட் கன்க்ளூஷன்ல நம்ம என்ன வரோம் அப்டின்னா, ஸ்மார்ட் சாய்ஸ். ஓகே. எப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, சாய்ஸ நம்ம எடுக்கிறதுன்னா, ஆ தமிழ்நாடு பிரசன்ஸ்ல எந்த அளவுக்கு அந்த பேங்க் இருக்குது. ஓகே. அந்த பேங்க் வந்து பெர்ஃபார்மன்ஸ்ல எந்த அளவுக்கு ஹையஸ்ட்டா இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, கனரா பேங்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து டாப் கேட்டகரில இருக்கு. தமிழ்நாடு பிரசன்ஸுமே அதிகமா இருக்குது. வேக்கன்சியுமே நல்லா இருக்குது. நல்லாவுமே பெர்ஃபார்ம் பண்றாங்க. நல்ல நெட் ப்ராஃபிட் இருக்கு. ஓகே. ஸோ இந்த மாரி. ஸோ இந்தியன் பேங்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு பிரசன்ஸ் இருக்குது. ஸோ அதோட நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, கம்பேர் டூ கனரா பேங்க், பேங்க் ஆஃப் பரோடாலாம் கம்மியா இருந்தாலுமே, பிரசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கு. ஸோ நமக்கு வந்து தமிழ்நாடுக்குள்ள வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால இந்தியன் பேங்க். அப்புறம் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, அப்புறம் பேங்க் ஆஃப் பரோடா. ஸோ இந்த ஆர்டர்ல. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சேம் அதே தான் நம்ம வச்சிருப்போம். இது வந்து சேலரி வைஸ். சேலரி வைஸ். சேலரி வைஸ், குரோத் வைஸ். பேங்க் ஆஃப் பரோடா வந்து எஸ்பிஐ விட நெறைய குரோத் இருக்கு. கண்டிப்பா அது உண்மதான். ம். சரிங்களா? அது உண்மதான். அது ஏன்னா உள்ள இருக்கிற ஃபீச்சர்ஸ் அந்த மாரி நெறைய அலோவன்சஸ் இருக்கு. எஸ். எஸ்பிஐக்கு ஈக்குவலாவும் இருக்குன்னு சொல்லலாம். அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா, அது நெறைய பேர் லைக் பண்ணுவாங்க. பிஓ இருக்கிறவங்க கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ம். பாருங்க. ஒரு 3 இயர்ஸ் சர்வீஸ் பண்ணவங்க கிட்ட கேட்டு பாருங்க. அது கண்டிப்பா தெரியும். சோ அதர்வைஸ் நமக்கு குடுத்துருக்கோம். எஸ். ஸோ சரிங்களா? இந்த ஸ்லைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ உங்களுக்கு வந்து சாய்ஸ் படி உங்களோட லொகேஷனு, ம். நீங்க கம்ஃபர்ட்டா நம்ம தமிழ்நாடுக்குள்ளே இங்க இருக்கணும் அப்டின்னா குடுத்துருக்கோம். இந்த இங்க மாரி. எல்லாமே குடுத்துருக்கோம். நீங்க அத ம். படிச்சு பாருங்க. கண்டிப்பா புரியும். பிளஸ் இன்னொன்னு வந்து வந்து பார்த்தீங்கன்னா, பாத்தீங்கன்னா, இது இது குரோத் வைஸ். இது வந்து குரோத் வைஸ் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா, என்ன லோன் பெனிஃபிட்ஸ் இருக்கு, மெடிக்கல் பெனிஃபிட்ஸ், ரிட்டயர்மென்ட் பெனிஃபிட்ஸ் எல்லாமே மோஸ்ட்டா காமன் தான். ம். சரிங்களா? மோஸ்ட்டா காமன் தான். அது வந்து பாத்தீங்கன்னா, அமௌண்ட் வைஸ் வேரி ஆகும். அந்த அமௌண்ட் வைஸ் எங்க வேரி ஆகும்னா, இந்த நம்ம இன்னர் சேலரி, ம். உங்களோட பேசிக் பே அத வச்சு வேரி ஆகும். ஸோ சரிங்களா? இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இப்ப பேங்க் ஆஃப் பரோடால எடுத்தீங்கன்னா, அது ஒரு குட் சாய்ஸ். எஸ். இங்கேயும் இதுவுமே பிரான்ச்சஸ் இருக்குது. இதுவுமே நல்ல ஆக்சுவலா இன்னும் குரோத் டீட்டெயிலா இருக்கு. குடுத்துருக்கோம் சார் நம்ம. இது ம். இன்னுமே நம்ம டீட்டெயிலா குடுத்துருக்கோம். இங்க இங்க பாருங்க. இன்னும் டீட்டெயிலா குடுத்துருக்கோம். இங்க வந்து ம். பாத்தீங்கன்னா, நம்ம 12 பேங்க்குமே கவர் பண்ணியிருப்போம். ம். எஸ்பிஐயோட சேர்த்து கவர் பண்ணியிருப்போம். இது எதுக்காக அப்டின்னா, இந்த நெட்வொர்க் ஆல் ஓவர் இந்தியாவுல எவ்ளோ பிரான்ச்சஸ் இருக்கு ம். அப்டின்னு சொல்லிட்டு நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இதுல வந்து ஸ்டேட் பேங்க் உள்ள ஏன் குடுத்துருக்கோம்னா, அதுதான் அதிகம். லீடிங் ம். இது உள்ள இருந்துச்சு அப்டின்னா எல்லாரும் ஸ்டேட் பேங்க் தான் ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் குடுப்பீங்க. ஆ. தனியா வேக்கன்சி குடுக்காம குடுத்தா, அப்ப 1500 வேக்கன்சி ஸ்டேட் பேங்க்ல வந்துச்சுன்னா, அந்த 1500 உள்ள அந்த பிஓக்குள்ள வந்திருக்க போது. சோ ம். தனியா பார்ட்டிசிபேட் பண்றதுனால தனியா வந்துருது. சரிங்களா? எஸ். ஃபைனலா இன்னொரு கன்க்ளூஷனுக்குள்ள வந்துட்டோம். இது இன்னுமே உங்களுக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். என்ன அப்டின்னா, டிஸ்ட்ரிக்ட் வைஸ் எவ்வளவு பிரான்ச்சஸ் கவர் பண்றாங்க ஒவ்வொரு பேங்க்கும். அர்பன் பிரான்ச்சஸ் அதுல எவ்வளோ? ம். ரூரல், செமி அர்பன் பிரான்ச்சஸ் எவ்வளோ? அப்டின்னு சொல்லி நம்ம டீட்டெயிலா குடுத்துருக்கோம். இது இன்னுமே உங்களுக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம முன்ன சொன்ன மாரி, எந்த அளவுக்கு சவுத்குள்ளேயே இருக்கிற மாரி, ம். இதெல்லாம் எடுத்தீங்கன்னா, இந்த ஆர்டர்ல போடுங்க. கண்டிப்பா ஆ போடுங்க. சார் நான் இதுல பார்க்கறது என்னன்னா, அதான் சார். ஸோ சப்போஸ் வந்து எனக்கு நான் கம்ஃபர்ட்டா இருக்கணும் அப்டின்னா, நான் இந்த ஆர்டர் போய்ப்பேன் நானு. ஸோ இந்த ஆர்டர். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டர்லயே போடுங்க. எஸ். ஏன்னா இது இதுதான் வந்து ஃபைனல் பார்த்தீங்கன்னா ஃபைனல் டிசிஷன். எங்களோட டிசிஷன் அதுதான். இங்க பாத்தீங்கன்னா, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் நாங்க குடுத்திருப்போம் 2nd பிளேஸ்ல. ஏன் அப்டின்னா, பிரான்ச் வைஸ் அதிகமா இருக்கு ம். அப்டின்றனால நம்ம குடுத்திருக்கோம். ஆனா, ஃபைனலா இந்த ஆர்டர ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா பெஸ்ட்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் எஸ். கனரா பேங்க் குடுங்க யோசிக்காம. இந்தியன் இந்தியன் பேங்க் பேங்க். குடுங்க, யூனியன் பேங்க் குடுங்க, பேங்க் ஆஃப் பரோடா. இந்த இந்த 5 பேங்க்க டாப்ல வச்சுக்கோங்கங்க. ம். சரிங்களா? இந்த 5 பேங்க்க டாப்ல வச்சுக்கோங்க. அடுத்து இந்த 6 பேங்க்க அடுத்த லிஸ்ட்ல வச்சுக்கோங்க. இந்த யூகோ பேங்க், பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவ கூட யூகோ பேங்க்கு மேல வைக்கலாம். ம். சரிங்களா?
கண்டிப்பா வைக்கலாம். ஏன்னா But இது வந்து பரவால்ல. ரொம்ப ஈஸ்ட்ல இருக்கு. அதனால நான் சொல்றேன். ம். ரெண்டும் சேம் தான். 2 சேம் தான். 9, 10 ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சோ மத்த எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க கரெக்ட்டா இந்த பிரிஃபரன்ஸ் படி நம்பி குடுக்கலாம். எஸ். நீங்க வந்து இந்த 5, இந்த 6 நாங்க எப்படி குடுத்துருக்கோமோ அதே மாரி குடுங்க. ம். மத்தது நீங்க எப்படி வேணாலும் கலந்து வேணாலும் போட்டுக்கலாம். கலந்து வேணாலும் ஏன்னா போட்டுக்கலாம். நீங்க இப்ப இந்த வீடியோட அனாலிசிஸ்லயே நீங்க பாத்தீங்கன்னா, இந்த 6 பேங்க் இந்த தான் 6 முன்ன இந்த பின்ன 7 இந்த 7 ஆ. சார். பேங்க் ஆஃப் இந்தியா இந்தியா வந்து மேல வரும். நான் வேக்கன்சிஸ் இது பிரான்சஸ் அதிகமா இருக்கனால பேங்க் ஆஃப் இந்தியா மேல வச்சிருக்கோம். இந்த ம். 7 பேங்க்ல நீங்க வந்து கண்டிப்பா பெஸ்ட். கண்டிப்பா எஸ். இது 7யும் கரெக்ட்டா குடுக்கலாம். இது வேணா இந்தியன் பேங்க் உங்களுக்கு கண்டிப்பா இந்தியன் பேங்க் நெறைய பேருக்கு ஆசை இருக்கும். ம். என் ஃபேமிலில இந்தியன் பேங்க் இருக்காங்கன்னா, ஓகே இந்தியன் பேங்க் குடுங்க. இப்போ ஃபேமிலி ஓரியன்டடா ஏதாவது குடுக்கணும், ஃபேமிலில ஆல்ரெடி வொர்க் பண்றாங்கன்னு நெனச்சீங்கன்னா, அந்த பேங்க்க நான் கண்டிப்பா டாப்பரா வருவேன். நல்ல மார்க் வருவேன். ஒரு கட் ஆஃப் வந்து ஃபைனல் கட் ஆஃப் 43, 44 வைக்கிறாங்க. நான் 45, 46 வாங்குவேன்னு நெனச்சீங்கன்னா, ம். கண்டிப்பா அத ஃபர்ஸ்ட்டா குடுங்க. இல்லன்னா எஸ் சார். இந்த ஆர்டர் படி குடுங்க. உங்களுக்கு பெஸ்ட் பேங்க் அதிலேயே சூஸ் பண்ணி வரும். எஸ். இந்த ஆர்டர் படி குடுத்தீங்கன்னா, நீங்க நார்மலா சவுத்துக்குள்ளயே இருக்கலாம். மேக்ஸிமம் சவுத்துக்குள்ளயே இருக்கலாம். இந்த மாரி இடத்துக்குள்ளயே நீங்க ரிட்டயர்மென்ட் வரைக்கும் இருக்கலாம். எஸ் சார் கைஸ். நான் இதுல இத என்ன பார்க்குறேன்னா பாத்துக்கோங்க. சார், இப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து கொஞ்சம் சொஃபிஸ்டிகேட்டடா நான் தாராளமா இருக்கிற மாரி இருக்குது. இது இப்ப எனக்கு இத வந்து பத்தி நம்ம அப்புறம் பேசிக்கலாம். குரோத் படி போனோம் அப்படின்னா, நான் முன்ன காட்டுனேன்ல. ஆ. சோ அந்த பேங்க் ஆஃப் பரோடா அந்த அந்த ஸ்லைட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன். அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே எஸ். நைஸ். எஸ் கைஸ். ஃபைனலா நம்ம கோட் பேட்ச் இன்னுமே பிகினர்ஸ் அண்ட் ரிப்பீட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 3.4 வந்து இப்போ ரன்னிங்ல இருக்கு கரண்டா. சோ இது வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ரிப்பீட்டர் பேட்ச்லாம் தரமா இருக்கும். எதுக்காக மெயினா ரிப்பீட்டர் பேட்ச் அப்படின்னா எல்லாருமே பிரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடுவோம். பிரிலிம்ஸ் கிளியர் பண்றதுலயுமே ஒரு சில லேக் இருக்கும். அதையுமே லேக் உடைக்கிறதுக்காக அந்த டைம் ரிப்பீட்டரை வந்து பாத்தீங்கன்னா பிரிலிம்ஸ் வைஸும் வந்து பாத்தீங்கன்னா வச்சு செஞ்சுட்டு இருக்கோம். மெயின்ஸ் வைஸும் வச்சு செஞ்சுட்டு இருக்கோம். ம். பியூரா மெயின்ஸ் ஃபோக்கஸ்டா அதிகமா போகணும் அப்படின்னா மாஸ்டரி ஸ்குவாட், ப்ரோ ஸ்குவாட் பிரிச்சிடுறோம். சப்போஸ் நீங்க இப்பதான் பர்ச்சேஸ் பண்ணாலுமே உங்களை இந்த ஸ்குவாடுக்குள்ள பிரிச்சு கூட்டு எஸ். வந்துருவோம். வேணுன்றவங்க கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யாருன்னா பாக்குறீங்கன்னா எஸ் ஃபைனலா இந்த ப்ரிஃபரன்ஸ் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ். நாங்க நிறைய அனலைஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இதப்படி குடுங்க. கண்டிப்பா பெஸ்ட்டா இருக்கும். எஸ். நீங்க எஸ். கண்ண மூடிட்டு இதே ஆர்டர்ல தாராளமா குடுக்கலாம். ஓகே கைஸ். சோ நெக்ஸ்ட் அப்டேட்ல உங்கள வந்து பார்க்குறேன். எல்லாத்துக்குமே தேங்க் யூ. டேக் கேர். ஹேவ் எ நைஸ் டே. பை. பாய்.